மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலக மக்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை கடன் எதிரி. அப்போது இந்த கடன் எதிரி அப்படின்ற சொல்லக்கூடிய பாவகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜோதிடத்தில் 6ஆம் பாவகம். இந்த 6ஆம் பாவகம், இந்த 6ஆம் பாவத்தை அதிபதி ஒருத்தருக்கு கெட்டு போச்சுனாவே அவர் அந்த தசாபுத்தி நடக்கும் காலங்களில் அல்லது கோச்சார சனியோ ராகுவோ அந்த 6ஆம் பாவத்தின் கிரகத்தின் மேல் செல்லும்போது ஒரு ஜாதகர், அந்த குறிப்பிட்ட ஜாதகர் கடுமையான நோய்களையும் எதிரிகளையும் வம்பு வழக்குகளையும் சந்திக்கும் சூழ்நிலையை அவர் உருவாக்கவில்லை என்றாலும் அந்த கிரகம் உருவாக்கி விடுகிறது. அப்போது நம்ம மக்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை கடன் எதிரி, அதனால் ஏற்படக்கூடிய வழக்குகள். அப்போ நம்ம இன்றைக்கி அந்த பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கடன் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய எதிரிகளின் தொல்லையை எவ்வாறு தீர்ப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜோதிட விதிகளின்படி ஒரு பாவம் அதனுடைய 12ஆம் பாவத்திடம் தோற்றுவிடும். அதாவது கடன் என்பது 6ஆம் பாவம் அப்படின்னா அந்த பாவத்தை தோற்கடிக்கக்கூடிய பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம். அதாவது 6ஆம் பாவத்துக்கு அதிலிருந்து எண்ணி வந்தீங்கன்னா 12ஆவது பாவம் 5ஆவது பாவம். அப்போது அந்த 5ஆம் பாவத்தை செயல்படுத்தும் போது நாம் 6ஆம் பாவமாகிய எதிரி மற்றும் கடன் அதனால் ஏற்படக்கூடிய வழக்குகள் அனைத்தும் தீர்ந்துடும். அப்போது நமக்கு ஒரு 6ஆம் இடத்து அதிபதி, உதாரணமாக ஒரு மேச லக்னமாக இருந்து அதுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி. அப்போது அந்த 6ஆம் இடத்து சார்ந்த கடனையோ எதிரிகளையோ அதனால் வம்பு வழக்குலையோ நாம் ஜெயிக்கணும். இதற்கப்புறம் அந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதி, உதாரணமாக மேச லக்னமாக இருந்தால் நமக்கு 6ஆம் இடத்து அதிபதியால் பிரச்சனை. அப்போது அந்த மேச லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி என்பவர் சூரியன். அப்போது அந்த சூரியன் என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ, உதாரணமாக 5ஆம் இடம் சிம்மத்தில் என்ன நட்சத்திரம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம், சிம்மம், சிம்மராசி, சிம்மராசியில் மகம், பூரம், உத்திரம். அப்போது இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அதாவது அந்த சூரியன் என்ற கிரகம் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளதோ அந்த நட்சத்திரத்தின் அன்று ஒரு 20 ரூபாய் ரவுண்டான கற்பூரம் எடுத்து அந்த கற்பூரத்தில் நமக்கு யாரால் கடன் தொல்லை ஏற்பட்டிருக்கிறதோ அல்லது நமக்கு யாரால் ஒரு வம்பு வழக்கோ எதிரிகளின் தொல்லையோ ஏற்பட்டிருக்கிறதோ அவர்களின் பெயரை எழுதி அதனுடன் ஒரு 6 மிளகு மற்றும் 6 வரமிளகாய் எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து நம்முடைய தலையை, அதாவது பாதிக்கப்பட்டவரின் தலையை ஒரு 9 முறை சுற்றி ஒரு தீயிலிட்டு கொளுத்திட்டோம்னா, இதுபோல் தொடர்ந்து அந்த நட்சத்திரம் வரக்கூடிய 3 மாதங்கள் தொடர்ந்தோ அல்லது 9 வாரங்கள் தொடர்ந்து செய்யும் போதோ நமக்கு அந்த 6ஆம் பாவத்தால் ஏற்படக்கூடிய எதிரிகளின் தொல்லை, கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் படிப்படியாக குறைஞ்சி நம்ம அந்த தொல்லையிலிருந்து விடுபட்டு விடலாம் என்பது தான் ஒரு ஆணித்தரமான கருத்து. இது என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நாம் ஒரு செயல்முறை விளக்கமாக நம்ம அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அவங்க தொடர்ந்து செஞ்சதுனால இது மக்களும் இன்றைக்கி அன்றாடம் அனைவரும் கடன் தொல்லையில் தான் பிரச்சனையாக இருக்கிறோம். அதிலிருந்து விடுபடணும் என்ற ஒரு கருத்துணர்வு பதிவாக தான் இதை பதிவிடுறோம். மக்கள் அனைவரும் இந்த முறையை பின்பற்றி அனைவரும் நல்லதே நடந்து அந்த கடன்களிலிருந்து விடுபடுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த என் குருநாதருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.